Good evening, students. Welcome to our economics class. Take your book, page number 2. Economics have 4 definitions, that is wealth definition, welfare definition, scarcity definition, and growth definition. Already we discussed the first 2 definition. First one, wealth definition given by Adam Smith. Adam Smith is father of economics. And second definition given by Alfred Marshall. His definition is called welfare definition. Today we go to the third definition, that is scarcity definition given by Lionel Robbins. Lionel Robbins published a book, an essay on the nature and significance of economic science in the year 1932. According to Lionel Robbins, what is economics? Economics is a science. In the view of Robbins, economics is a science which studied human behavior. ஹியூமன் பிஹேவியரை ஸ்டடி பண்ணக்கூடிய ஒரு சயின்ஸ் அப்படின்னு எக்கனாமிக்ஸை இவர் ரெஃபர் பண்ணுறாரு. ஹியூமன் பிஹேவியரோட எந்த பார்ட்டை நம்ம ஸ்டடி பண்ணுறோம் இன் எக்கனாமிக்ஸ்லனா, ஆஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் என்ஸ் அண்டு ஸ்கேர் மீன்ஸ் விச் ஹாவ் ஆல்டர்னேட்டிவ் யூசஸ். என்ஸ் அண்டு ஸ்கேர் ஹியூமன் பிஹேவியரோட அந்த அன்லிமிட்டெட் வான்ஸ் அண்டு லிமிட்டெட் ரிசோர்ஸஸ். நம்மளோட இந்த என்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அன்லிமிட்டெட் வான்ஸ். ஸ்கேர் அப்படின்னா அந்த வான்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ரிசோர்ஸஸ். அது எப்படி இருக்கும்? ஸ்கேர்சிட்டியாக இருக்கும், கம்மியாக தான் இருக்கும், லிமிட்டடாக இருக்கும். ஸோ இந்த அன்லிமிட்டெட் ஹியூமன் வான்ஸுக்கும் லிமிட்டெட் ரிசோர்ஸஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஸ்டடி பண்ணக்கூடிய ஒரு சயின்ஸு தான் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது இந்த வியூ ஆஃப் லயனல் ராபின்ஸ். நெக்ஸ்ட் வி கோ டு த மேஜர் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ராபின்ஸ் டெஃபினிஷன். The first feature, ends. What is the meaning of ends? Ends refer to human wants. Ends means human wants. நம்மளோட விருப்பங்கள் தான். ஹியூமன் வான்ஸோட நேச்சர் எப்படி இருக்கும்? நமக்கு எவ்வளோ வான்ஸ் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வான்ஸ் இருக்குன்னு சொல்லி லிஸ்ட்டு போட சொன்னால் என்ன பண்ணுவீங்க? தட் இஸ் அன்கவுண்டபிள், தட் இஸ் அன்லிமிட்டெட். ஸோ த நேச்சர் ஆஃப் ஹியூமன் பீயிங் ஹாவ் அன்லிமிட்டெட் நம்பர் ஆஃப் வான்ஸ். So the ends means human wants. The nature of human wants is unlimited. That is one side. His definition, relationship between one side end and another side scare. So one side end. Ends means human wants, unlimited human wants. On the other side, resources. Resources are means that go to satisfy the unlimited human wants. நம்மளோட அன்லிமிட்டெட் ஹியூமன் வான்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்ணக்கூடிய ரிசோர்ஸஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ஆர் லிமிட்டெட் ஆர் ஸ்கேர்ஸ் இன் சப்ளை. நம்மளோட வான்ஸ் அன்லிமிட்டடாக இருக்கும், எல்லா ஆசையும் நிறைவேற்ற அளவுக்கு ரிசோர்ஸஸ் இருக்கா? இல்லை. அப்போ அது எப்படி இருக்குது? லிமிட்டடாக இருக்குது ஆர் ஸ்கேர்ஸாக இருக்குது. ஸ்கேர்ஸ்னு என்னது? ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போது த ஸ்கேர்சிட்டி ஆஃப் அ கமாடிட்டி இஸ் டு பி கன்சிடர்டு. ஒரு கமாடிட்டியோட ஸ்கேர்சிட்டியை நம்ம எதை வச்சு கன்சிடர் பண்ணுறோம்னா ஒன்லி இன் த ரிலேஷன் டு இட்ஸ் டிமாண்ட். அதோட டிமாண்டை பேஸ் பண்ணி தான் அதோட ஸ்கேர்சிட்டியை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். டிமாண்டு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஸ்கேர்சிட்டியும் ஜாஸ்தியாக இருக்கும், டிமாண்டு கம்மியாக இருந்ததுன்னா ஸ்கேர்சிட்டியும் கம்மியாக இருக்கும். ஸோ த ஸ்கேர்சிட்டி ஆஃப் த கமாடிட்டி டு பி கன்சிடர்டு ஒன்லி இன் ரிலேஷன் டு இட்ஸ் டிமாண்ட். லாஸ்ட் ஒன், ஃபர்தர் the scare means or capable of having alternative uses. அந்த ஸ்கேர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பர்டிகுலர் கமாடிட்டிஸோட ஸ்கேர்ஸ், அது வந்து தட் இஸ் ஹாவ் த ஆல்டர்னேட்டிவ் யூசஸ். ஒரு யூஸ் மாத்திரம் இல்லாமல் அதுக்கு வேறு நிறைய யூசஸ் எல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிசிட்டி. அப்போது ஹென்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் கிராண்ட்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா, இப்போது இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ஹியூமன் வான்ஸ் ஆர் அன்லிமிட்டெட். செகண்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? த ரிசோர்ஸஸ் ஆர் லிமிட்டெட். அப்போ நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வருவோம்? நம்மளோட ஆசை நிறையா இருக்குது, ஆனால் அதை நிறைவேற்ற அளவுக்கு அந்த ரிசோர்ஸஸ் கம்மியாக இருக்குது.
அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? an individual grants his wants and satisfy first his most urgent want. அப்போ நம்மளோட ரொம்ப அர்ஜென்ட்டோட வாண்ட்ஸ் எதுவோ அதைத்தான் நம்ம ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். அது முடிச்சதுக்கப்புறம் அடுத்த வாண்ட்ஸுக்கு போயிடுவோம். அப்போ நம்ம வாண்ட்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிடுவோம். எது மோஸ்ட் அர்ஜென்ட்டோ அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுவோம். அப்போ ராபின்ஸ் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, thus economics in the view of Robbins, what is economics? Economic according to Robbins is a science of choice. ஏன்னா ஒரு சைடு வந்து நம்மளோட வான்ஸ் அன்லிமிட்டடாக இருக்குது, அதர் சைடு வந்து ரிசோர்ஸஸ் ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. அப்போ எவ்ரி ஹியூமன் பீயிங் லீட் டு சூஸ் இஸ் அர்ஜென்ட் வாண்ட். அப்போது இந்த வியூ ஆஃப் ராபின்ஸ் எக்கனாமிக்ஸ் இஸ் த சயின்ஸ் ஆஃப் சாய்ஸ். Next we go to the criticism of Robbins' definition. The first criticism: Robin does not make any distinction between goods conducive to human welfare and goods that are not. Goods conducive to human welfare. அப்போ இவர் வந்து எதை டிஸ்டிங்ஷன் பண்ணல, எதை கிளாஸிஃபை பண்ணல அப்படின்னா, அந்த கமாடிட்டி நம்மளோட வாண்ட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய கமாடிட்டி ஹியூமன் வெல்ஃபேரை கண்டிசிவ் பண்ணுதா இல்லையா, நமக்கு வெல்ஃபேராக இருக்குதா இல்லையா, அது நமக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி, குட் ஆர் பேட் அப்படின்னு சொல்லி ஹீ டஸ் நாட் கிளாசிஃபைடு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைஸ் அண்டு ஆல்கஹாலிக் ட்ரிங்க். இப்போ நம்ம ரெண்டு ப்ராடக்டை வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறோம். த ஃபஸ்ட்டு ஒன் வந்து ரைஸ், செகண்ட் ஒன் வந்து ஆல்கஹாலிக் ட்ரிங்க். இந்த ரெண்டையுமே நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்கேர் ரிசோர்ஸஸை நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். இருக்கக்கூடிய அந்த லிமிட்டெட் ரிசோர்ஸஸை வி ஆர் யூஸ் டு ப்ரொடக்ஷன் த ரைஸ் அண்டு ஆல்கஹாலிக். ஸோ த ஸ்கேர் ரிசோர்ஸஸ் ஆர் யூஸ் டு ப்ரொடக்ஷன் போத் ரைஸ் அண்டு ஆல்கஹாலிக். பட் வாட் இஸ் த ரிசல்ட்? The production of the rice promotes human being, human welfare. அந்த ரைஸ் வந்து நமக்கு ஹியூமன் வெல்ஃபேரை ப்ரமோட் பண்ணுது. while that of alcoholic drinks does not. But alcoholic does not promote the human welfare. So Robbins does not make the distinction between the good or bad. However, Robbins conclude the economics is neutral. இவர் என்ன சொல்கிற வர்றார் அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் இஸ் எ சயின்ஸ், இட் இஸ் த நியூட்ரல் பிட்வீன் எண்ட்ஸ். இது குட் ஆர் பேட் அப்படின்னு எல்லாம் பார்க்கறது இல்லை. இது வந்து ஜஸ்ட் வந்து ஹியூமன் வாண்ட்ஸை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுற ஒரு சயின்ஸ்ன்னு மட்டும்தான் இவர் சொல்கிறாரு. ஸோ ஹீ இக்னோர் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், தட் இஸ் த கமாடிட்டி ஆர் ப்ரமோட் த ஹியூமன் வெல்ஃபேர் ஆர் நாட். செகண்ட் ஒன், economics deals not only with the microeconomics aspect. So already we know economics mainly two classification in two types, micro and macroeconomics. The second criticism, economics deals not only with the microeconomics aspect of resources allocation and the determination of the price of the commodity, also with the macroeconomic aspect like how national income generated. But in the view of Robbins, reduced the economic merely to the theory of resource allocation. Robbins only give the importance for micro level economic. He ignore the macro level economic aspect. So that is the second criticism. மைக்ரோ லெவல் எக்கனாமிக்ஸை மட்டும்தான் இவர் டீல் பண்ணியிருக்கிறாரு, மேக்ரோ லெவல் எக்கனாமிக்ஸை பற்றி இவர் எதுவும் சொல்லலை. ஸோ தேர்ட் கிரிட்டிசிசம், ராபின்ஸ் டெஃபினிஷன் does not cover the theory of economic growth and development. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எக்கனாமிக் growth and டெவலப்மெண்ட்டை இவரோட தியரி கவர் பண்ணவே இல்லை. ஸோ தீஸ் ஆர் த மேஜர் கிரிட்டிசிசம் ஆஃப் ராபின்ஸ் டெஃபினிஷன். Next we go to the fourth definition, growth definition, given by Samuelson. Paul Samuelson published a book, An Introductory Analysis, in the year 1948. He defines economics as the study of how men and society choose
with or without the use of money. So, so also he give the important for the choice making. And second one, with or without the use of money. So his definition also cover the border system. Border system means only goods exchanged for goods. So his definition also cover the border system economy and money economy. To employ scarce productive resources which could have alternative uses. To produce various commodity over a time and distributed them for consumption now and in the future among various people and a group of society. So his definition clearly explained what is economy. Economy is the study of how men and society choose. So he gave the important for choice making with or without the use of the money. So he also include the border system and a money economy to employ scarce productive resources which could have alternative uses. So he also include the scarcity and alternative uses. அந்த ப்ராடக்டோட ஸ்கார்சிட்டி பற்றி இவர் சொல்கிறாரு, அதோட ஆல்டர்னேட்டிவ் யூசஸ் பற்றியும் சொல்கிறாரு. ஸோ ப்ரொடக்ஷனை பற்றியும் இவர் இன்க்ளூட் பண்ணுறாரு. டு ப்ரொடியூஸ் வேரியஸ் கமாடிட்டி ஓவர் அ டைம். ஸோ டைமை வந்து இவர் இன்க்ளூட் பண்ணுறாரு. அண்ட் டிஸ்ட்ரிபியூட் தேம் ஃபார் கன்சம்ஷன். ஸோ கன்சம்ஷன் அப்படிங்கிற வேர்டையும் இவர் இன்க்ளூட் பண்ணுறாரு. நவ் அண்ட் இன் த ஃபியூச்சர். ஸோ டைம் எலமெண்ட்டை இவர் கொண்டு வராரு. நவ் அண்ட் இன் த ஃபியூச்சர். ஃப்யூச்சரை பற்றி சொல்லும் போதே எக்கனாமிக் க்ரோத் ஆர் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து அப்படியே வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ளூட் ஆகிடும் எமாங் வேரியஸ் பீப்புள் அண்டு குரூப் ஆஃப் அ சொசைட்டி. இப்போ எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணி ப்ரெசண்ட் அண்டு ஃப்யூச்சருக்காக நம்ம எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படிங்கிறத, நம்ம மணி யூஸ் பண்ணுறோம் இல்லை மணி யூஸ் பண்ணாமல் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த ஸ்கேர்சிட்டியாக இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை ப்ரொடக்ஷன் பண்ணி எப்படி அந்த வேரியஸ் குரூப் ஆஃப் த சொசைட்டிக்கு நான் ப்ரெசண்ட் அண்டு ஃப்யூச்சருக்காக நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுறது தான் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வைடு டெஃபினிஷனை வந்து இவர் கொடுத்துருக்கிறாரு. ஸோ லாஸ்ட் வி கம் டு த மேஜர் இம்ப்ளிகேஷன் ஆஃப் த டெஃபினிஷன் ஃபார் Paul Samuelson. The first one, like Robbins, Samuelson state that the means and scare in relation to the unlimited ends. ராபின்ஸ் மாதிரியே இவரு எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு அப்படின்னா ரிலேஷன் டு அன்லிமிட்டெட் எண்ட் அண்ட் தட் சச் மீன்ஸ். ராபின்ஸ் டெஃபினிஷனில் என்ன கொடுக்குறாரு? எக்கனாமிக்ஸ் இஸ் த சயின்ஸ் விச் ஸ்டடி ஹியூமன் பிஹேவியர் ஆஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் என்ஸ் அண்ட் ஸ்கேர் அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. சேம் அதே எக்ஸ்பெக்டை இவரும் இன்க்ளூட் பண்ணுறாரு. லைக் ராபின்ஸ், சாம்வெல்சன் ஸ்டேட் தட் த மீன்ஸ் ஆர் ஸ்கேர் இன் ரிலேஷன் டு அன்லிமிட்டெட் எண்ட்ஸ் அண்ட் that such means could be put to alternative uses. ராபின்சன் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் இவரும் இன்க்ளூட் பண்ணிக்கிறாரு. செகண்ட் பாயிண்ட், சாம்வெல்சன் மேக்ஸ் ஹிஸ் டெஃபினிஷன் டைனமிக். இவர் தன்னோட டெஃபினிஷனை டைனமிக்காக மாற்றுறாரு. எப்படி டைனமிக்காக? டைனமிக்னா என்ன? அதை அப்படியே சேஞ்சுடு ஃபார் த டைம் டு டைம், டைமுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி மாற்றுறது தான் டைனமிக். அப்போ இவர் வந்து ஃப்யூச்சர் அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணுறாரு. நவ் அண்ட் இன் த ஃப்யூச்சர் அப்படின்னு டைம் எலமெண்ட்டை இவர் இன்க்ளூட் பண்ணுறங்காட்டிக்கு இன்க்ளூடிங் த எலமெண்ட் ஆஃப் த டைம் he make his definition dynamic. Therefore his definition cover the theory of economic growth. டைம் எலமெண்ட்டை இன்க்ளூட் பண்ணுறங்காட்டிக்கு his definition cover the theory of economic growth. Lionel Robbins ignored the point of theory of economic growth, but Samuelson analyzed the theory of economic growth. That is the second important implication. Third one, Samuelson definition is applicable also in a border economy. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். இந்த டெஃபினிஷனில் பார்டர் எக்கானமியும் இவர் இன்க்ளூட் பண்ணுறாரு. வேர் மணி இஸ் நாட் யூஸ்டு, மணி யூஸ் பண்ணாத அந்த பார்டர் எக்கானமிக்கும் இவரோட டெஃபினிஷன் அப்ளிகபிள் ஆகும். ஹிஸ் டெஃபினிஷன் கவர்ஸ் வேரியஸ் ஆஸ்பெக்ட்.
நிறைய ஆஸ்பெக்டை இவரோட டெஃபினிஷன் கவர் பண்ணுது. நம்ம அந்த டெஃபினிஷன்லேயே ஒன்றா பார்த்தோம். ப்ரொடக்ஷனை கவர் பண்ணுது, ஹவு டு டிஸ்ட்ரிபியூஷன் எமாங் த பீப்புள் அண்ட் குரூப் ஆஃப் த சொசைட்டி அப்படிங்கிற வேர்ட் பார்த்தோம். அண்டு கன்சம்ஷன். ஸோ ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், கன்சம்ஷன் அப்படிங்கிற வேரியஸ் ஆஸ்பெக்ட் எல்லாம் இவரோட டெஃபினிஷன் கவர் பண்ணுது. சாம்வெல்சன் ட்ரீட்ஸ் எக்கனாமிக்ஸ் ஆஸ் அ சோசியல் சயின்ஸ். இட் இஸ் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். வேரஸ் ராபின்ஸ் என்ன சொல்கிறாரு, எக்கனாமிக்ஸ் ஆஸ் அ சயின்ஸ், இட் ஸ்டடி ஆஃப் இண்டிவிஜுவல் பிஹேவியர் அப்படின்னு ராபின்ஸ் சொன்னார். பட் சாமுவேல்சன் ட்ரீட்ஸ் எக்கனாமிக்ஸ் ஆஸ் அ சோசியல் சயின்ஸ். ஸோ ஆஃப் ஆல் த டெஃபினிஷன், இப்போ 4 டெஃபினிஷன் பார்த்துருக்குறோம். ஆஃப் ஆல் த டெஃபினிஷன் டிஸ்கஸ்ட் above, the growth definition stated by Samuelson appears to be the most satisfactory. இந்த 4 டெஃபினிஷன்லேயோ எல்லா ஆஸ்பெக்டையும் கவர் பண்ணக்கூடிய மோஸ்ட் சாட்டிஸ்ஃபரி டெஃபினிஷன் எது அப்படின்னா சாமுவேல்சனோட growth definition. Okay, today we studied the last 2 definitions. There are 4 major definition: wealth definition, welfare definition, scarcity definition, growth definition. Okay, today class over. Thank you students.